ஐபிஎல்லோட 18வது சீசனுடைய மெகா ஏலத்திற்கு முன்னாடி ஒரு அணி 6 வீரர்கள் வரை தக்க வைக்க பிசிசிஐ அனுமதி வழங்கியுள்ளது. 5 வீரர்கள் மற்றும் ஒரு அன்கேப்டு வீரரை தக்க வைக்க முடியும். இந்திய அணிக்காக 5 வருடங்கள் வரை விளையாடாத வீரரை அன்கேப்டு வீரர் அப்படின்னு பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. தோனி 2019 முதல் இந்திய அணிக்காக ஆடாததால அவரை அன்கேப்டு வீரர் அப்படின்ற முறையில சிஎஸ்கேவால தக்க வைக்க முடியும். இதன் மூலம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 18வது சீசன்ல மகேந்திர சிங் தோனி பங்கேற்பது கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகிருக்கு. அதே வேளையில அன்கேப்டு வீரருக்கு 4 கோடி மட்டுமே ஊதியமாக வழங்க முடியும் அப்படின்றதுனால புதிய விஷயத்தை கையில் எடுத்து தோனி அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தியுமே இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு 18 கோடி வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் கேப்டன் அப்படின்றதுனால இவருக்கு தான் அதிக தொகை கொடுக்க முடியும். சிஎஸ்கே உடைய முன்னாள் கேப்டனும் சிஎஸ்கே உடைய நட்சத்திர ஆல்ரவுண்டருமான ரவீந்திர ஜடேஜாவுக்கு 14 கோடி கொடுக்க முடியும். வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் சிவம் துபேவுக்கு 10 கோடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இவர் இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாகவுமே சொல்லப்படுது. மதிஷா பத்திரனா 6 கோடியும் சமர்ஜித் சிங்கிற்கு 4 கோடியும் கொடுக்க இருக்காங்களாம். இந்த இருவருமே கடந்த சீசன்ல மிக சிறப்பாக பந்து வீசி அசத்திருக்காங்க. இதனாலதான் தீபக் சாகர், தீக்ஷனா போன்றவர்களுக்கு பதில் இவங்களையுமே இணைச்சிருக்காங்க. மகேந்திர சிங் தோனியை அன்காப்படு வீரர் இடத்துல தக்க வைக்க 4 கோடி கொடுக்க இருக்காங்களாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா அணியுடைய ஆலோசகர் பணியையுமே தந்து 26 கோடி மற்றும் 4 கோடி அப்படின்னு மொத்தமாக 30 கோடி கொடுக்க இருக்காங்களாம். தோனிக்கு இதுதான் கடைசி சீசனாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஏற்பாடை சிஎஸ்கே நிர்வாகம் அரங்கேற்றி இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.